ரொம்ப நாளாவே இந்த புலாவ் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு கரெக்டாக டைம் கிடச்சோன்னே ட்ரை பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கீ போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கும்ல அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கிங்க. இதெல்லாம் போட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா ஒரு கையளவு புதினா இலை. இதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு வந்து தயிர் இருந்துச்சுன்னா தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருந்தேன். பாஸ்மதி அரிசி வந்து ஸ்டார்டிங்லேயே கழுவி தண்ணி போட்டு ஊற வைக்கிற மாதிரி வச்சிடணும். ஸோ தட் அது கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு இருக்கா என்னென்னு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணுன்னா உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து குக்கரில் வச்சு ஃபஸ்ட்டு விசில் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில், அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டா சூப்பராக குக்காகி வந்துடும். விசில் நல்லா போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாஸ்மதி அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாகி சூப்பர் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்கலன்னா கூட வந்து ஏதாச்சும் நான்வெஜ் இல்லை இந்த பன்னீர் மசாலா இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும்.